மனிதன் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. அந்த மருத்துவத் துறையில் ஏற்படுகின்ற சந்தேகங்களை நிறைய பேர் கேட்பாங்க. இந்த மாதிரி எப்படி இது உடம்பை சுத்தப்படுத்தும்? எப்படி உடம்பை சுத்தப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, வெறும் இல்லை சைவத்துக்கு மாறி இருக்கணும். சைவத்துக்கு மாறி நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மனசுக்கு நினைத்து உண்டு வந்தால் உடல் எடை குறைந்து வந்து ஒரு கட்டத்தில் உடல் எடை குறையில் நின்றுவிடும். அப்படி உடல் எடை குறைந்து நின்றுச்சுனாவே நீங்கள் தொடர்ந்து நீரை மருந்தாக கருதி நீ பண்ணலாம். எல்லா பயணங்களும் பண்ணலாம். இந்த உடம்பு மாறிடும். 6 மாசத்துல இந்த உடம்பு மாறிடும். ஒரு சாதாரண விலங்கோ சாதாரண பறவைகளோ இருந்து பரிணாமத்தில் மாறுவதற்கு பல கோடி ஆண்டு ஆகும். ஆனால் இந்த மனிதனுக்கு மட்டும் சில மாதங்களிலேயே சரியான வழிகாட்டுதல் இருந்தால் சில மாதங்களிலே இந்த பரிணாமத்துக்கு மாறுகிறது. இது வந்து வெள்ளைக்காரனுக்கு இன்னும் தெரியாது. வெள்ளைக்காரனுக்கு பரிணாம அறிவியல் தெரியாது. இந்தியர்களுக்கும் பரிணாம அறிவியல் தெரியாது. 6ஆம் அறிவோடு பேசுறாங்க. 6ஆம் அறிவு என்னவா மாறும்னா அது 7ஆம் அறிவாக மாறுகிறது. 7ஆம் அறிவு மாறுகின்ற பொழுது சக்தியை விண்விலிருந்து எடுத்துது. அதனால தான் நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டியது. 7ஆம் அறிவு இந்தியாவிலிருந்து நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கொண்டுட்டு போறோம். 7ஆம் அறிவு நாம தான். 7ஆம் அறிவு மனிதர்கள் தான். 7ஆம் அறிவு தமிழர்கள் தான் அப்படி சொல்றாங்க. இது ரொம்ப எளிமை. சரி வழிகாட்டு இருக்கணும். இதுக்கு வந்து பொருள் செலவு பண்றவங்களுக்கு தான் சொல்லி தர முடியும். எதிர்காலத்துல என்ன பண்ணோம்னா இதுக்கு ஒரு கட்டண விதிகளை போட்டு முறையாக சொல்லித்தரணும். நான் வந்து இப்போ கட்டண விதிகளை வந்து நான் சொல்லிட்டு வர்றேன். இனிமேல் எல்லாத்துக்கும் கட்டண விதிகள் உண்டு. சும்மா வந்து யாரும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா நீங்க மிகப்பெரிய ஒரு பரிணாம அறிவியல மாற போறீங்க. நீங்க ஒரு சொத்தா மாற போறீங்க. புரியுதா? அதனால எதிர்காலத்தில் நீங்களே சொல்லணும். இது கட்டணத்தை பண்ணியிருக்கு. இது கட்டணம் சரியா தவறா? நான் வந்து எல்லாரும் கட்டணம் கொடுக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். எல்லாரும் முடிந்த அளவுக்கு கட்டணத்தை கொடுத்து தான் கற்றுக்கணும். இல்லைன்னா அவங்க யாரும் மிகப்பெரிய பொக்கிஷத்தை பெற்றுட்டு இங்கே வாயில வந்து தெய்வம் ஐயா மியூட்ல போட்டுருங்களேன். அதனால எல்லாரும் அவங்க கருத்தை பதிவு செய்யணும். நானே பண்ணிட்டா நீங்க பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு வகுப்புகள் வருகின்ற பொழுது வகுப்பு அமைதியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த கட்டண முறைகளை கொஞ்சம் யோசனை பண்ணி வைங்க. கட்டண முறைகளை யோசனை முறையாக கட்டணம் செலுத்தி எல்லாரும் முறையாக கட்டணம் செலுத்தி கற்றுக்கொண்டேங்கிற செய்தியை நீங்கள் உறுதிப்படுத்தணும். நான் முறையாக கட்டணம் கட்டி தான் சேர்ந்தேன் அப்படிங்கிற செய்தி உறுதிப்படுத்துங்க. புரியுதா? கட்டணம் கட்டி சேர்ந்தேன், நான் இலவசமாக கற்றுக்கொள்ளவில்லைங்கிற செய்தி வந்து எல்லாத்துக்கும் போகணும். இந்த மாதிரிலாம் மனதில் மாற்றத்தை கொண்டு வந்துடணும். மனதில் மாற்றத்தை கொண்டு வரணும். மெல்ல மெல்ல நீங்கள் மாறிக்கணும். இல்லை கட்டணம் கொடுத்ததை கற்றுக்கொள்ள வேண்டும், கட்டணம் இல்லாமல் இதை கற்றுக்கொள்ள முடியாது, இது குருகுல கேள்வி, இது வந்து பள்ளிக்கூடத்துக்கு கட்டணம் கட்டி தான் படிக்கிற செய்தி கொண்டு வரணும். அப்போ தான் இது வந்து ஒழுங்காக உலகத்துக்கு போகும். அது நம்மளிருந்து தொடங்கிடணும். புரியுதா? அவங்களால முடிந்த கட்டணத்தை கொடுத்து முடிஞ்சவங்க முடியாதவங்க தனிப்பட்ட முறையில் செய்தி சொல்லி இந்த மாதிரி கட்டணத்தை கொடுத்து கற்றுக்கிற செய்தி பதிவு வரணும். சரியா? இதெல்லாம் உங்கள் மனசில் மாற்றம் வரணும். வந்தீங்கன்னா தான் அது ஒழுங்காக வரும்னு அர்த்தம். உங்கள் கருத்து சொல்லலாம். சொல்லுங்கள். தனிப்பட்ட முறையோட பேசிக்கலாம், தனிப்பட்ட முறையில் காணொலியில் பேசலாம், செய்தி அனுப்பலாம். இது பொதுவில் போட வேண்டாம். புரியுதா? சரி, அதெல்லாம் முடிவு பண்ணிக்கணும், அவசரம் இல்லை. சரி, மனிதன் காற்றையும் நீரையும் மட்டுமே உண்டு அதிக ஆரோக்கியத்துடன் வாழ முடியும். இது ஆண்டோர்கள் சொன்னது. காற்றையும் நீரையும் மட்டுமே உண்டு அதிக ஆரோக்கியத்துடன் வாழ முடியும். இது ஆண்டோர்கள் சொன்னது. சரியா? குடகோட முறை அரசியலும் குருகுல முறை கல்வியும் உலகத்தில் ஏற்பட வேண்டும். புற்றுநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகள் செய்யாமல் அற்றை தகற்று உரு. புற்றுநோய் பிறவிலே ஏற்பட்ட பசி என்ற நோய். சுத்தமான மனித உடல் தனக்கு வேண்டிய சக்தியை காற்றிலிருந்தும் கோள்களிலிருந்தும் பூமி மையத்திலிருந்தும் மணவளைக்கலை பாகம் 2 பக்கம் 16 ஆசிரியர் வேதாத்திரி மகர்ஷி
காற்றிலுள்ள நைட்ரஜன் இருந்தும் சூரியனில் இருந்தும் ஓசோன் மூக்கஸ்லஸ் டைட் சிஸ்டம் பேஜ் நம்பர் 60 டாக்டர் அர்னால்ட் எக்ரெட் இருந்து இருந்து எடுத்துக்கொள்கிறது. காற்றையும் நீரையும் மட்டுமே உணவாக கொண்டு எப்போதும் வாழுதல் யோகிகள் முறை. சினிமாலெல்லாம் பார்த்துருக்கலாம். காற்றையும் அந்த கமண்டல வச்சிருப்பாங்க. அவங்க காற்றையும் நீரையும் உணவாக கொண்டு வாழ்கிறத முறை. ஏன்னா உணவு பரிணாமத்தில் மாறிக்கும். அவங்க தான் பரிணாம அறிவியல்வாதிகள். நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அவங்கள. காற்றில் எப்படி இருக்காங்க. நான் சில ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் சிறுசா இருக்கிறப்ப எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போவார் என்னைய. சில இடத்துக்குலாம் கூட போய் பார்த்துருக்கேன். வருட கணக்கில் அந்த குடிசையில் உட்காந்துருப்பாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படின்னு என்ன, அந்த உடம்பு காற்றிலையும் நீரிலையும் இப்போதான் புரியுது எனக்கு. அதாவது 60 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பாவோட போய் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா தான் வந்து சித்தரில் அறிவுறுத்தி வச்சிருக்காங்க. அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன், என்ன இவங்கள எப்படி தனிமையில் இருக்காங்க அப்படின்னு. அப்போ இதுதான் சரி, இப்போதான் புரியுது. நான் பார்த்துருக்கேன், நிறைய யோகிகளை பார்த்துருக்கேன். திருவண்ணாமலை இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஆழியார். நான் சொல்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ சித்தர்கள் மேலே நம்பிக்கை உடையவர். தனிப்பட்ட முறையில் போய் பார்ப்பாங்க. நான் சின்ன வயசில் 10 வயசு இருக்கிறவங்க கூட்டிகிட்டு போயிருக்கேன், பார்த்துருக்கேன் அதெல்லாம். அப்புறம் யோசிப்பேன், எப்படி இவங்க அப்போ ஏதாவது கையில் ஏதோ ஒரு சின்ன பொருள் இருக்கும், உணவுப் பொருள், அவ்வளோதான். அந்த குடிசையில் தான் இருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப காட்டுக்குள்ளே இருப்பாங்க, நடந்து போவாங்க. இதெல்லாம் இப்போ இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் குகையில் இப்போ நம்ம குகையில் வந்து பார்த்தீங்கன்னா சேந்தமங்கலம் சன்னியாசி கரடு, நாமக்கல், அப்புறம் கொல்லிமலை, அப்புறம் வெள்ளிங்கிரி மலை, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து நமக்கு கடந்த நூற்றாண்டு வரைக்கும் இந்த வாழ்க்கை முறை இருக்குது. வீணாக நம்ம தொலைச்சிட்டோம் எல்லாத்தையும். இந்த வெள்ளைக்காரனுடைய நாசமாக போன அந்த மோசமான விபச்சார கல்வியின் மூலமாக நம்ம குழந்தைகள்லாம் தேவையில்லாத படிக்க வச்சு நாசம் பண்ணிட்டோம். செய்முறையே இல்லாமல் நாசமாக போயிட்டோம். இப்போ நம்மளே நம்ம ஊதாரியாக மாறிட்டோம். எப்போ நம்ம நோய் வருதோ நம்ம ஊதாரியாக மாறிட்டுன்னு அர்த்தம். நமக்கு நோய் வந்துட்டாவே நம்ம தவறான முறையில் போகிறோன்னு அர்த்தம். நான் வந்து முக்தி அடையாத நிலையை போய் இந்த கூத்தாடிகள் மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், கூத்தாடிகள் எப்படி முக்தி அடையாமல் நாசமாக போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நாமளும் போயிட்டோம். கடந்த 100 ஆண்டுகள் மிகப்பெரிய அறிவியல் செல்வத்தை இழந்துட்டோம். இப்போ இது சொல்லித்தரக்கப்போ நாம் என்ன பண்ணோம்னா, இதை வந்து எல்லாரும் அந்த குருகுல கல்வியில் சேர்ந்து படித்து உங்கள்கிட்ட படிச்சுட்டு போகிறவங்க கூட கல்வி கட்டணத்தை கொடுத்து கற்றுக்கிட்டு தான் போனாங்கன்னு இருக்கணும். பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து கட்டணம் கட்டி படிக்கிற மாதிரி தான் உங்கள்கிட்டையும் படிச்சுட்டு போகிறது. இலவசத்தில் யாருக்கும் சொல்லித்தராதீங்க, புரியுதா? ஒரு தடவை சந்திச்சுட்டிங்களா அவங்கள வந்து சேர்த்து விடுங்க. அவங்க வெறுமனே நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் அந்த உதவி மனப்பான்மை வரணும். வந்தால் தான் நடக்கும், புரியுதா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லாத்தையும். இனிமேலாவது ஒழுங்கு பண்ணிக்கணும். எல்லாமே இலவசமாக யாருக்கும் சொல்லித்தராதீங்க. யாரையுமே தேவையில்லாமல் சந்திக்காதீங்க. புகழ் வருமானம் போங்க. இனிமேல் வந்து எங்காவது போனீங்கன்னா இந்த சொல்லிக் கொடுக்கணும் புகழ் வருமானம் பாருங்கள். இனி ஞானசேகரன் இனி யாரையுமே சந்திக்காதீங்க, புரியுதா? இனிமேல் யாரையுமே சந்திக்காதீங்க. சொல்லிக் கொடுக்கின்றவங்களும் புகழ் வரணும். ஓசியிலே அவங்ககிட்ட இருந்து ஓசியிலே கற்றுக்கிட்டு போகிறத நிறைய பேர் பண்ண தவிர இவர் வந்திருக்காரு நம்ம சார். யாரோ ஒருத்தர் வணக்கம். யார் வந்திருக்கீங்க? புதுசாக யாராவது வந்திருக்கீங்களா? சரி, ஞானான்னு போட்டிருக்கீங்க. ஞானா. வணக்கம் ஞானா, சொல்லுங்க. நீங்க யாருன்னு அறிமுகப்படுத்திக்கங்க. ஐயா வீட்டம்மா ஐயா. லட்சுமி. சரி. காற்றையும் நீரையும் உட்கொண்டு வாழ்வது, உட்கொண்டு உணவை கொண்டு எப்போதும் வாழ்தல் யோகிகள் முறையாம். தங்களுடைய மேலான கவனத்திற்கு மருந்து என வேண்டாம். அதாவது என்ன சொல்றேன்னா, மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றினேன். அருந்தியது அற்றது என்ற 2 சொற்களும் தண்ணீருக்கு மட்டுமே பொருந்தும். அற்றது போற்றி விட்டேன் என்று சொல்லப்பட்டிருப்பதால் தண்ணீர் உடலிலிருந்து அற்று போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது தண்ணீர் சேர்ந்தாத்தானே பிரச்சனை. இந்த மாதிரி தொடர்ந்து நீரை கொஞ்சம் கொஞ்சம் அருந்திட்டே வந்தோம்னா அந்த மனிதனை கொலை செய்கின்ற எது சுரக்காது? மனிதனை கொலை செய்கிற எது சுரக்காது? ஆசிட். ஜீரண நீர் சுரக்காதுங்க. அப்படி சாதாரண மக்களுக்கு சொல்லுங்க.
மட்டும் எளிமைப்படுத்தி தமிழ்ல பேசுங்க. எளிமைப்படுத்தி தமிழ்ல பேசுங்க. புரியுதா? உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில பேசக்கூடாது. தமிழ் படுத்துங்க. ஏன்னா இது தமிழனுக்கானது தான். இது வெளிநாட்டுக்காரனுக்கு கிடையாது. இந்தியா இருக்கிற தமிழ்நாட்டுக்காரனுக்கு தான் சொல்லித்தரேன். முதல் நம்ம மக்கள் திருந்த வேணும். நம்ம மக்கள் திருந்தலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மாதிரியா இருக்க போகிறோம். அந்த ஜீரண நீர் அல்லது செரிமான நீர் அல்லது வாத பித்தம் கபம் நீர் அப்படி சொன்னால் வாதம் பித்தம் மனிதனை சாகடிக்கிறது அந்த பசி தான். அந்த பசிக்கு உணவு போடக்கூடாது. எந்த உணவு போடக்கூடாது? நீர் உணவு தான் போடணுமே தவிர நம்ம விருப்பமான உணவு போட்டோம்னா அதை நம்மளை கொண்டு போடுது. புரியுதா? இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்போக்ரட்டஸ்னு ஒரு பெரிய ஒரு அறிவாளி, பழங்காலத்து அறிவாளி. அவர் ஐரோப்பிய நாட்டினுடைய மருத்துவ தந்தைன்னு சொல்லுவாங்க. ஐரோப்பிய நாட்டின் மருத்துவ ஹிப்போக்ரட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எத்தனை நீங்கள் எதையோ படிச்சிருக்கீங்க. இந்த ஹிப்போக்ரட்டஸ் என்ன சொல்றாருன்னா, மனிதனுக்கு வந்து நோயிட்டு இருக்கும் பொழுது உணவு கொடுக்கக்கூடாது. அது அப்போ நோயிட்டு இருக்கும் பொழுது உணவு கொடுக்குறது அப்போ உணவு சாப்பிட்டு நோய் வருதுனாலும் அவன் ஊதாரின்னு அர்த்தம். உணவை சாப்பிட்டு ஒருத்தர் நோய் வந்துட்டாவே அவன் ஊதாரி, உணவு ஒழுக்கம் இல்லாதவன் அர்த்தம். என்னது? ஊதாரி, அவன் உணவு ஒழுக்கம் இல்லாதவன். இன்னும் கேவலமா சொல்லலாம், உனக்கு நோய் வந்துட்டாவே உனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். நோய் வந்துட்டு உனக்கு முட்டாள்னு அர்த்தம். நோய் வந்து உனக்கு ஒழுக்கம் இல்லாதன்னு அர்த்தம். நோய் வந்துட்டா அவன் பண்பு இல்லாதவன் அர்த்தம். சரியா? உள்குற்றம் வெளியிலிருந்து வரக்கூடிய நோய்களுக்கு பதில் சொல்லி, வெளியிலிருந்து வரது ஆபத்து. ஆனால் உள்ள இருந்து நோய் வந்துட்டாவே அவன் அயோக்கியன், அவன் அறிவில்லாதவன், அவன் முட்டாள் அப்படின்னு சொல்லலாம். திருவள்ளுவர் சொல்றாரு, அறிவாளிகளுக்கு கொடுமையான நோய் வருமான்னு கேட்கிறார். ஒரு குறள் எடுத்து சொல்லியிருப்பாரு. அறிவாளிகளுக்கு அறிவாளிகளுக்கு சிந்தனையாளர்களுக்கு கடுமையான நோய் வருமான்னு கேட்கிறார். எதிரதாக காக்கும் அறிவினார்க்கு இல்லை, எதிரதாக காக்கும் அறிவு நோர்க்கு இல்லை, எதிரதாக காக்கும் அறிவு நோர்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய்கிறார். அதிர்ச்சி தரக்கூடிய நோய் வந்து அறிவாளிகளுக்கு வருமான்னு கேட்கிறார். அப்ப நமக்கு நோய் வந்துட்டாவே நமக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? நமக்கு நோய் வந்துட்டாவே அறிவில்லை நமக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஒருத்தருக்கு நோய் வந்துட்டாவே அவன் பெரிய அந்த விற்பனர், இந்த விற்பனர், உலகத்தை கழட்டி மாற்ற விற்பனர் எவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு உள்ள நோய் வந்துட்டாவே அவனுக்கு அறிவே இல்லை. சரியா? சரி. அருந்தியது அற்றது என்பது தண்ணீரை குறிப்பதால் அது அற்று போகாமல், அந்த அருந்தினால் அற்று போகிறது. அருந்தியது அற்றது அப்படின்னா அற்று போகாமல் சிறிதளவு தண்ணீரை அருந்துன்னு சொல்லியிருக்காரு மருத்துவர். அருந்தினால் அற்று போகிறது, அது தீர்ந்து போகுதப்பா. அப்ப தீராம என்ன பண்ணணும்? தீராம குடிச்சுக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே அதை வந்து நிலைத்து நிற்கிற மாதிரி வயிற்றுல அந்த தண்ணியை வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. அப்படி வச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அந்த நோய் குணமாயிடுது. இதைத்தான் ஹிப்போக்ரட்டஸ் சொல்றாரு. மனிதனுக்கு நோய் வந்து விட்டால் அவன் உணவை நிறுத்த வேண்டும்ங்கிறார். அவன் இயற்கை உணவை சாப்பிடணுங்கிறார். அப்ப இயற்கை உணவு வைத்தியம் இப்பதான் நான் பார்த்தேன். நான் அடவக்காடு இருந்தாலும் சரியா தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு. அப்ப இயற்கை வைத்தியம்ங்கிறது அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இருக்கு. என்னது இயற்கை வைத்தியம் என்பது? 1000 ஆண்டுகளா இருக்கு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. பலாயிரம் ஆண்டுகளே இருந்துட்டு தான் இருக்கு. டாக்டர் அர்னால்ட் லெக்ரெட் முகர்தஸ் டயக்னிக் சிஸ்டம், பேஜ் நம்பர் 50-60. சரி. The human body is a air machine. The human body is a air machine with water used as a lubricant and cleaning agent. அதாவது அந்த முகர்தஸ் டயக்னிக் சிஸ்டத்தில் அவர் சொல்றார். வேற ஒன்றும் இல்லை. இந்த புத்தகத்தில் அவர் சொல்றார். அந்த புத்தகத்தில் அவர் சொல்றார். சரியா? அது சுருக்கமா அது வந்து இந்த புத்தகத்தினுடைய முழு தொகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சரி குறைந்த உணவு மருத்துவத்தினுடைய முழு விஷயமே 2 வரி தான். இந்த புத்தகத்தினுடைய முழு அப்ஸ்ட்ராக்ட், முழு செய்தியுமே 2 வரி தான். ஹியூமன், அதாவது உடம்பு என்பது காற்றாலை என்கிற கருவி. அந்த கருவிக்கு உராய்வு வராமல் இருப்பதற்காக தண்ணீரை எண்ணெய் போல போடுக. இந்த உடம்பு காற்றாலைங்கிற கருவி. இந்த கருவிக்கு உராய்வு ஏற்படாமல் இருக்க தண்ணீரை எண்ணெய் போல போடுக. புரியுதா? என்ன பதிலவே காணோம்? ஆமாங்கய்யா, புரியுதுங்கய்யா. திருப்பி சொல்லுங்க.
அதாவது இப்ப எப்படி ஒரு வண்டிக்கு வந்து உராய்வு ஏற்படும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம மிஷின் யூஸ் பண்றோம் இல்லையா? தையல் மிஷின். அத யூஸ் பண்ண அந்த உராய்வு வந்துட்டு கட்டமுட்டா சவுண்ட் வரும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? அந்த எண்ணெய ஊத்தி அந்த உராய்வ நம்ம சரி செய்வோம். அதுபோல இப்ப நம்ம வந்து தண்ணி குடிக்கிறது மூலியமாக நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த எலும்பு பாகங்கள்ல இருக்கிற அந்த முறிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, முட்டக் சவுண்ட் வராம இருக்கிறதுக்கு தண்ணி குடிச்சு அந்த உராய்வை கட்டுப்படுத்தணும். அவ்வளவுதான். இதுதான் இந்த மொத்த மொத்த இந்த மொத்த புத்தகத்தினுடைய சுருக்க வரலாறு இவ்வளவுதான். அப்ப காற்றை பிடி கணக்கை அறி கூற்றை உதை. காற்றை பிடி கணக்கை அறி கூற்றை உதை. யமன் இது கூற்றை உதிக்கும் யமன்கிறான். இதுதான் திருமூலர் சொல்றாரு. அப்ப காற்றாலைங்கிற கருவி நீ திருக்குறள் சொன்னாலுமே அது அறிவியல் ரீதியாக சொன்னவர் யாரு? அந்த ஐரோப்பியர் தான். என்னதான் சித்தர்கள் கொம்பரா இருந்தாலும் எளிமையா சொல்லலையே. கதை விட்டுட்டு போயிருக்கீங்களே. திருக்குறளா இருந்தாலும் கதை விட்டுட்டு போயிருக்கு நீ. ஆனால் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது, யார் வேணாலும் தெளிவா சொல்லுவாங்க. அதாவது அப்ப சித்தர்கள் திருமூலர் இறுதியானவர், திருவள்ளுவர் இறுதியாருன்னு சொல்ல முடியாது. இது எடுத்து சொன்னவங்க யாரு? ஜெர்மானியர் தான். யாரு சொல்லியிருக்காங்க? கவனிக்கிறீங்களா? கேக்குதுங்கய்யா. சொல்லுங்கய்யா. அப்ப நம்ம சித்தர் புத்தர்னு பேசுறதுல அர்த்தம் இல்ல. இது தெளிவா சொன்னவர் யாரு? அவங்க அது பரிபாஷையில சொல்றதுனால நிறைய விஷயங்கள் அது உள்ளுக்குள்ள வச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க. சோ அது வந்து எளிமைப்படுத்தி புரியிற வகையில வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பசில் மாதிரி, ஒரு விடுகதை மாதிரி, ஒரு புதிர மாதிரி போட்டுட்டு போயிட்டாங்க. நீங்களே பிரிச்சு நீயே கண்டுபிடிச்சுக்கோன்னு. இது எவ்வளவு ஒரு தப்பு நடந்திருக்குது, எவ்வளவு ஒரு சரி நடந்திருக்குங்கிறத விட ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அப்பதான் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதனாலதான் இது ஒண்ணுதான் எளிமைப்படுத்திருக்காரு. யாரு? ஜெர்மனி டாக்டர், ஐரோப்பியர் தான், ஜெர்மானியர் தான் எளிமைப்படுத்திருக்காங்க. அவர் கொடுத்த தைரியம் தான். அவர் கொடுத்த தைரியமும் 5 விழுக்காடு திருவள்ளுவர் கொடுக்குற தைரியத்தையும் வச்சுதான் வெங்கடேசன் வந்து ஆராய்ச்சி பண்றாரு. ஏன்னா உலகத்துல யாருமே கிடையாது. முதல்ல செய்து காட்டியவர். அதனால பட் ஆனா எனக்கு என்னன்னா, இப்ப அந்த மெயின் ஸ்ட்ரீம் மெடிக்கல் கூட பாத்தீங்கன்னா, இவர் சொல்றத இன்னும் ஒற்றுக்கொள்றதுக்கு தயாராக அந்த பக்குவத்துல அத புரிஞ்சுக்கிறதுக்கூடிய தன்மையில, ஏன்னா இவர் சொல்றத ஒத்துக்கிட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மெடிசின்ஸ் எல்லாம் விக்காது இல்லையா? அதனாலேயே அங்கீகரிக்காம இருக்காங்களான்னு எனக்கு புரியல. அந்த காலத்திலயும் சரி. புரியாம நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். பரிணாம அறிவியல் தெரியாம இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரியும் இருக்கலாம். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டே பிசினஸ் நோக்காக பண்ற மாதிரி தானே இருக்கு இன்னைக்கு உலகம். அதனாலதான் என்னவோ எப்படி வேணா இருக்கலாம். நாம என்ன பண்ணணும் சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு உண்மையை புரிஞ்சுக்கிட்டோமா நம்ம தப்பிச்சு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். சரி, அவ்வளவுதான். மேற்கொண்ட அப்புறம் அர்னால்ட் ரேஷனல் ஃபாஸ்டிங், அதாவது இது வந்து திருக்குறள் சொல்லக்கூடிய முறை. முறை அர்னால்ட் சொல்லக்கூடிய காற்றால் இயங்குகிற கருவி, அப்புறம் ரேஷனல் ஃபாஸ்டிங். மேற்கண்ட 3 புத்தகங்களிலும் உள்ள கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு கடந்த சில மாதங்களில் படிப்படியாக என்னால் அனுசரிக்கப்பட்ட உணவு கட்டுப்பாட்டால் தற்போது கீழ்கண்ட நிலைக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய ஆகாரம் தண்ணீர் மட்டுமே. இத்துடன் என் தொழிலையும் வழக்கம் போல் செய்து வருகிறேன். வெளியூர் சொல்லும் போது எனக்கு குடிநீரையும் என்னுடன் எடுத்துக்கொண்டு செல்கிறேன். உண்ணான் நோன்பு ஆரம்பித்தவுடன் சில நாட்களுக்கு உடல் உள் சுத்தம் சிறுநீர் மூலம் வெளியேறும். பிறகு வயிற்றில் மூக்கஸ் சளி படிந்து நீர் குடித்தவுடன் வாந்தி எடுத்து வைக்கும். அப்போது வேக வைத்த கீரை காய்கறிகளை உண்டால் உணவு பாதை முழுவதையும் சுத்தப்படுத்திவிடும். இப்போ வாந்தி வந்து வயிற்றில் வர்ற மாதிரி இருக்கும். அப்போ வேக வைத்த அந்த ஒரு 10 நாள், ஒரு வாரம் நீங்கள் நீர் பயிற்சி செய்கிறப்போ பழைய சளியெல்லாம் வந்து வயிற்றில் படிக்கும். அப்போ வாந்தி வர்ற மாதிரி இருக்கும். அப்போ வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு முழு உணவு பாதையும் சுத்தம் செய்ய வேண்டும். இது எவ்வளோ ஒரு கண்டுபிடிப்பாருங்க. வேக வைத்த கீரை காய்கறிகளை உண்டால் உணவு பாதை முழுவதையும் சுத்தப்படுத்திவிடும். குடிநீர் வயிற்றில் எப்போதும் தங்கி இருப்பது போல பார்த்து கொண்டால் தொந்தரவு உண்டாகாது. திருக்குறள் மூலநூல் கொடுத்த தைரியத்தில் தான் இந்த பழக்கத்தை நான் மேற்கொண்டேன். உரைகளை நம்பாமல் உங்கள் சொந்த முடிவை எடுங்க.
நான் வந்து திருவள்ளுவர் கொடுத்த தைரியம். திருவள்ளுவர் எப்ப சொல்லிட்டு போனாரு? 2000 வருஷம் முன்னாடி. அதாவது மூல நூலை மட்டும் படிக்க சொல்றாரு. உரை நூல்களை படிக்க வேணான்றாரு. எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கணும். யாருக்காவது தெரியுமா? யாராவது தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா? ஒருத்தரும் பண்ணல. இதற்கு உடம்பு கெட்டு போனவர். ஏன்னா மருந்தினால் நோய் குணமாக்க முடியாது. நீ நோய் இருக்கிற தின்னா நோய் அதிகமாகுது. எவ்வளவு தெளிவா இருக்கிறாரு பாருங்க. நோய் இருக்குது, நீங்க திங்கிறீங்க, நோய் அதிகமாகுது. நோய் இருக்குது, நோய்க்கு உணவு நிறுத்தி போட்டு சுத்தத்துக்கு வரணும்னு தெரியல. உணவுக்கு நோய்க்கு தொடர்பு இருக்குதுன்னு தெரியல. உணவு நிறுத்திட்டு தண்ணீர் குடிக்கணும்னு தெரியல. இதெல்லாம் ஒன்றும் தெரியாம 2000 வருஷம் வாழ்ந்து நம்ம ஊதாரிகள் போல ஒழுக்கமற்றவங்கள பன்னி கூட்டம் மாதிரி வாழ்ந்திருக்கோம். தமிழர்கள் அத்தனை பேருமே பன்னி கூட்டத்தை போல வாழ்ந்திருக்காங்க. சித்தர்கள் சொல்றதை ஆராய்ச்சி பண்ணல, திருமந்திரத்தை ஆராய்ச்சி பண்ணல, திருக்குறளை ஆராய்ச்சி பண்ணல. திருவள்ளுவர் சொல்றாரு, ஆராய்ச்சி பண்ணாமல் எது ஏத்துக்காதேங்கிறாரு. அது எந்த மருந்தா இருந்தாலும் மாத்திரையா இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணாமல் ஏத்துக்காத. ஆராய்ச்சிக்கு வித்துட்டவர் திருவள்ளுவர் தான். ஆராய்ச்சி செய்யாமல் ஏற்றுக்கொள்ளாதே, ஆரண்டி பண்ணாத ஏற்றுக்கொள்ளாத 2000 வருடத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு எதாத்தாலும் ஆராய்ச்சி பண்றீங்களே, 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பற்றி சொல்லியிருக்காரு. ஆராய்ச்சி செய்யாமல் ஏற்றுக்கொள்ளாதே, ஆராய்ச்சி செய்து கண்டுபிடி, ஆராய்ச்சி செய்து புதுமை செய், ஆராய்ச்சி செய்து மேன்மை அடை அப்படின்னு ஆராய்ச்சி பத்தி சொல்றாருங்க திருவள்ளுவர். இந்தியாவில் ஒரு வயலும் ஆராய்ச்சி பண்ணவே. சரி, சரி. அப்போ திருக்குறள் மூலநூல் கொடுத்த தைரியத்திலும் இந்த பழக்கத்தை நான் மேற்கொண்டேன். உரைகளை நம்பாமல் உங்கள் சொந்த முடிவை எடுங்கள். மனிதன் காற்றை நீரை மட்டுமே உட்கொண்டு அதிக ஆரோக்கியத்துடன் வாழ முடியும். இது ஆண்டோர்கள் சொன்னது. கொடுவேலை முறை அரசியலும் குருகுல முறை கல்வியும் உலகத்தில் ஏற்பட வேண்டும். நான் தொடர்ந்து மேற்படி முறையில் வாழ காரணங்கள் பாருங்க. நான் ஏன் இப்படி வாழ்றேன்னு ஒரு காரணம் சொல்றாரு. இந்த காரணத்தோட முடிச்சுக்கலாம், அப்புறம் நிறுத்திக்கலாம். மணி 8:24 ஆச்சு, 8:30க்கு முடிச்சிடலாம். நான் தொடர்ந்து மேற்படி முறையில் வாழ காரணங்கள் சொல்றார். நான் தொடர்ந்து வாழ்வதற்கு காரணங்கள் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. முக்கியமான 3 காரணங்கள் இருக்கு. முக்கியமான முறையில் 2-3 காரணம் இருக்கு. அந்த காரணம், நான் பழங்கள் சாப்பிட்டால், பழம் நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் பழம் சாப்பிடுறேன். நான் பழங்கள் சாப்பிட்டால் 2 மணி நேரத்தில் அதே பழத்தை வேக வைத்த வாசனையில் அன்னப்பாதை மூலம் வெளியேற்றப்படுகிறது. நன்கு சுத்தமானதுக்கு பிறகு நான் பழங்கள் சாப்பிட்டால் வேக வைத்த வாடையோடு 2 மணி நேரத்தில் உடம்பானது சுத்தமாகி விடுகிறது. இப்ப பழம் சாப்பிட்டா எத்தனை மணி நேரத்தில் வெளியே போகுது? 2 மணி நேரத்துல உடம்ப விட்டு அது அழகா வெளியே கலண்டு வந்துடணும். இது உலக சாதனை. இது புரியுதா? அந்த அளவுக்கு உடல் சுத்தமாக இருக்கிறது. அப்ப அடப்பே இல்லாத பொழுது ஒரு பிவிசி குழாயில் போட்டோம்னா டையன் பொத்துன்னு கீழே விடுது இல்லையா? நேரான ஒரு குழாயில் போட்டா பொத்துன்னு விடுக்குது. அதேதான். இந்த பாடத்தோட நிறைவு செய்யற மீதி நாளைக்கு பார்க்கலாம். நான் சோறு சப்பாத்தி, இங்க பாருங்க, பழங்கள் சாப்பிட்டால் அது நன்கு சுத்தமாயிருச்சு, போட்ட உடனே 2 மணி நேரத்தை வெளியே இருந்தப்பா. இன்னொரு விஷயம் சொல்றாரு. இந்த நான் சோறு சப்பாத்தி முதலியவைகளை, இப்ப நீங்க சோறு திங்கிறதுல தண்டம், நான் ஒரு வேளை தான் திங்கிறேன், 2 வேளை நிறுத்திட்டு சோத்தை தான் திங்கிறேன்னா அவனெல்லாம் முட்டாள்னு அர்த்தம். புரியுதா? என்னென்ன அர்த்தம்? நம்ம வகுப்புல இருந்து கொண்டு ஐயா நிறுத்திட்ட ஐயா, ஒரு வேளை சோத்தை திங்கிறேன்னு முட்டாள்னு அர்த்தம். என்னது? தெண்ட கடன் அர்த்தம். என்ன கடன்? அதுக்குதாங்க கிளாஸுக்கே வருது. போட்டு அடி 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 அடிச்சு துவச்ச பிறகுதான் வெளிக்கும் சாயம் விளக்குது. சொன்னீங்க வகுப்புக்கு வராதீங்க. புரியுதா? ஒழுங்கா வெங்கடேசன் சொல்றதை பண்ணிட்டு வாங்க. காய்கறி மட்டும் தான் சாப்பிட்றேன்னு சொல்றவங்க தான் வகுப்புக்கு வர முடியும். அப்படி வராது. காய்கறி மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரே ஒரு சப்பாத்தி வச்சுக்கிறேன், காய்கறி வச்சுக்கிறேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஒரு நாளைக்கு அவ்வளவுதான், சிம்பிளா அப்படின்னு சொல்றீங்க. இனிமேல் என்ன வெறும் காய்கறி வேக வச்சு சாப்பிட்றேன்னு சொல்றவங்க தான் உள்ள வரணும். புரியுதா? நான் சோறு தின்ட்டு இருக்கிறேன், இட்லி தின்ட்டு இருக்கிற சொல்றவங்க வகுப்புக்கு வரக்கூடாது. புரியுதா? கட் பண்ணிக்கிங்க. சரி, நான் அதுக்கு அடுத்த பாயிண்ட் அவரே சொல்றாரு. நான் சோறு சப்பாத்தி முதலியவைகளை ஒரு நாள் சாப்பிட்டாலும், என்னது ஒரு நாள் சாப்பிட்டாலும் மறுநாள் எனக்கு 4 கிலோ எடை கூடி விடுகிறது. எத்தனை? 4. பழம் சாப்பிட்டா 2 மணி நேரத்துல வெளியே போகுது. நீ சோறு சப்பாத்தி சாப்பிட்டா 4 கிலோ எடை கூடுகிறது. இது நானே பார்த்திருக்கேன்.
ஒன்றும் இல்லை. மாம்பழம் ஐயா எடை கூடுவது மட்டுமில்லாம உடல் உபாதைகள் அதிகரிக்குது. ஆமா, எல்லாமே எல்லாமே உண்டு, எல்லாமே உண்டு. ஆக அதில் அதிகம், அதாவது எடை அதிகமாகிறது. அதை நீ ஆனா ஒன்றும் தப்பு கிடையாது. நீ சாப்பிட்டு பார்க்கலாம். தொடர்ந்து சாப்பிட்டு எடை இப்போ நீங்க சாப்பிட்டு பார்க்கறது என்பது வேற, தொடர்ந்து சப்பாத்தி கீரை வச்சு சுத்தப்படுறது என்பது வேற. அதாவது நீங்க சாதாரண சாப்பிடலாம், நீ பூரி சாப்பிடலாம், பொங்கல் சாப்பிடலாம், தயிர் வடை என்ன வேணாலும் திங்கலாம். ஆனால் திருப்பி எதுக்கு வந்துடணும்? நீருக்கு வந்து சுத்தத்துக்கு வந்துடணும். அதுதான் இங்க விஷயமே. உங்களை யாரு சாப்பிட வேடான்னு சொல்ற அதிகாரம்? நான் வந்து பூரியும் சாப்பிடலாம், பொங்கல் இங்கிறது ஆகி போச்சு. அது என்ன போய் இப்ப மானமாக ரோசமாகுது. இப்ப யார்கிட்ட போய் கேட்கணும்? போய் ஒரு விளையாட்டு வர வேண்டியதை யாரு கேட்க போறாங்க? கடையில போய் கொடுத்தோம்னா 50 ரூபா கொடுத்தா பூரின்னா கொடுக்குறான், வாங்கி தின்னு போட்டு அடுத்த நாள் தண்ணி குடிச்சு அப்படியே சரி பண்ணி அந்த விஷயத்தை வச்சுட்டு முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன சொல்றாங்க? ஆசையும் தீர்த்தாச்சுன்னு சொல்லுவாங்க. என்னமோ பழமொழி சொல்லுவாங்க. அனுபவிச்சாச்சு தீர்த்தாச்சு, அனுபவிச்சும் பார்த்தாச்சு, சுத்தமும் பண்ணியாச்சு. அதெல்லாம் சொல்லுவாங்க. அனுபவிச்சும் பார்த்தாச்சு, சுத்தமும் பண்ணியாச்சு. அப்ப தப்பும் பண்ணியாச்சு, சரியும் பண்ணிட்டேன். இது வந்து மனித இயல்பு தான். மனிதர் வந்து செய்து பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். செய்து பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நீங்க தப்பிச்சாகணும், நீங்க முத்தி நடைக்கு போயாகணும். இது யாரும் குறுக்க நான் குறுக்க விட முடியாது, நானும் குறுக்க வர முடியாது. எந்த உலோகத்துல இந்த உலகத்துல யாருமே உங்களுக்கு தடை செய்ய முடியாது. நீங்க முக்தி அடைகிறது தான் இயற்கை நோக்கம். இது யாருமே பொண்டாட்டி புள்ள யாரும் உள்ள வர முடியாது. புரியுதா? ஏன்னா நீ யாரோட இருக்கிற? சமூகத்தோட இருந்தாலும் கூட நீ முக்தி நோக்கி போற. சமூகத்தோடு இருந்தாலும் நீ சடித்து எடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட விதையாக மாறிவிடுகிறாய். நீ கடைந்தெடுக்கப்பட்ட வெண்ணையாக மாறுகிறாய். என்னது? கடைந்தெடுக்கப்பட்ட வெண்ணையாக மாறுகிறோம். அவ்வளவுதான். அந்த மோர் இருக்கும், மோரும் இருக்கும், வெண்ணெய் ஒதுக்கி நிற்கும். மோரோடு கலந்துதான் இருக்கு, மேல மேந்துட்டு தான் இருக்கும். அந்த மோர் வேற தனியா இருக்கும், வெண்ணெய் தனியா இருக்கும். கடைஞ்சிட்டோம்னா ஒரு நாளும் அந்த அந்த வெண்ணெய் வந்து ஊர்ல சேரவே சேராது. இதான் விஞ்ஞானம். என்னதான் அறிவியல் பண்ணாலுமே நீ கடைஞ்ச வெண்ணெயை திருப்பி போய் சேர்த்த முடியாது, பால்ல சேர்த்த முடியாது. பிரிச்சதுதான். பிரிஞ்சா அது வந்து பிரிஞ்சதுதான். அவ்வளவுதான். இதுதான் முக்தி நிலைன்னு பேரு சொல்லுவாங்க. கறந்த பால் மடி புகாது. அதேதான் கரெக்டா சொல்லுங்க. கறந்த பால் அது கறந்த பால் முறை புகா, உதிர்ந்த பூவும் முதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா. இந்த ஒரு பாட்டு அருமையான சித்தர் பாட்டு வரும். உடைந்த போன சங்கினோசை உடலும் உயிர் பூகா. உடைந்து போன சங்கினோசை மீண்டும் உள்ள போகாது. இந்த மாதிரி கடைந்து போன இந்த அருமையான பாட்டு அது. இது அருமையான பாட்டு. கடந்த பால் முறை புகா, கடந்தவண்ணை மோர் புகா. கடைந்தவண்ணை கறந்த பால் புகா, கடைந்தவண்ணை மோர் புகா. உடைந்தனோட சங்கினோசை உதிர்ந்த பூவும் முதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா. அப்படின்னு மீண்டும் போய் மரத்துல ஒட்டாது. உதிர்ந்து உருந்ததுதான். பூ உதிர்ந்து உருந்தாலும் போய் ஒட்டாது, உதிர்ந்த காய் உருந்தால் வெட்டாது. எல்லாம் அழகா சொல்றாரு பாருங்க. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுவாரு. குடம்பை தனித்து புல் பறந்தற்றே, குடம்பை தனித்து புல் பறந்தற்றே உடம்போடு நம்ம நட்புன்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு. உடம்பை தனித்து புல் பறந்தற்றே, இந்த உடம்பிலிருந்து புல் பறந்து போயிட்டா அவ்வளவுதான். இதுதானே நட்புன்னு எழுதுறாரு. அழகா எழுதியிருப்பார் திருவள்ளுவர். சரியா? முடிச்சுக்கலாம். 3 நாட்களில், அதாவது நீங்க அப்படி சாப்பிட்டீங்கன்னா, நீங்க அப்படி தாராளமா நீங்க சாப்பிடலாம். நீங்க சைவ உணவு எதை வேணா சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு சுத்தப்படுத்தி காட்டணும். என்னது? சுத்தப்படுத்தி காட்டி சாப்பிடுங்க. இன்னைக்கு நாளைக்கே போய் நீங்க வீட்டில் சாப்பிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சைவ உணவு தானே சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு எடையை போட்டு பார்த்துட்டு வீட்டு சுத்தப்படுத்தி வந்தீங்கன்னா நீங்க தான் புத்திசாலி. அப்போ சரியான மாணவராக இருக்கிறீங்க. பேருக்கு வழிகாட்டலாம். நீங்க இந்த மாதிரி ஒன்றும் சாப்பிடல குற்றம் கிடையாதப்பா, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிட்டுங்க. ஒரு வடை என்ன 7 வடை சாப்பிட்டுங்க. சாப்பிட்டு மீண்டும் சுத்தப்படுத்துன்னு சொல்லணும். புரியுதா? அப்போதான் அவனுக்கு அப்படின்னா சாப்பிட்ற சுதந்திரம் கிடைக்குது. சுத்தப்படுத்துகின்ற சுதந்திரம், அது சாப்பிடுகின்ற சுதந்திரம் கிடைக்குது. சுத்தப்படுத்துகின்ற அறிவும் வந்து விடுகிறது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நடுநிலை பெற்ற மனிதனாக மாறி விடுகிறீங்க. சாப்பிடவும் சொல்றீங்க, சுத்தப்படுத்தவும் சொல்றீங்க. அப்ப அவனுக்கு என்ன ஆகுது? சலுகை கொடுத்த மாதிரி இருக்குது. அந்த சலுகையில் ஏற்படுகிற தப்பையும் சரி செய்யற மாதிரி கொடுக்குறீங்க. அப்ப 2 கடைகளையும் கற்றுக் கொடுக்குறீங்க. சாப்பிடவும் சொல்றீங்க, சுத்தப்படுத்தவும் சொல்றீங்க. சொல்லியும் கொடுக்குறீங்க, சிந்திக்கும் செய்றீங்க. முடிஞ்சு போச்சா? உணவு பாதையில் வந்து தேர்ந்து கசப்பான, அதாவது இந்த மாதிரி பயிற்சி செய்கிறப்போ, இந்த நீர் பயிற்சி செய்யறப்போ உங்களுக்கு வந்தாலும் வரலாம். யாரு? ஞானசேகரனுக்கு இந்த மாதிரி தண்ணி பயிற்சி பண்றப்போ இந்த பழைய கசப்பு, ஏன்னா மருந்து மாத்திரை சக்கரை நோயாளி இல்லவா, நிச்சயமா உள்ள இருக்கும். அது வந்து வாந்தி வரும். இப்போ வாந்தி வரப்போ முட்டைக்கோசு வாங்கி வச்சுக்கோங்க. முட்டைக்கோசு வாங்கி வச்சு அது பப்பாளிக்காய், அது முட்டைக்கோசு, மாங்காய் வருது. எப்பவுமே வாங்கி வச்சுக்கோங்க. முட்டைக்கோசு, மாங்காய், ஏதோ ஒன்று. பப்பாளிக்காய் உங்க தோட்டத்தில் நிறைய பப்பாளிக்காய் இருக்கு, வாங்கி சீவி வச்சுக்கோங்க. அந்த
கசப்பு வருகின்ற பொழுது நல்லா என்ன பண்ணீங்கன்னா அது வச்சுக்கலாம், அல்லது முருங்கைக்காய் வச்சுக்கலாம். முருங்கைக்காய் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லது. முருங்கைக்காய் வச்சுக்கலாம், மாங்காய் வச்சுக்கலாம். உங்க தோட்டத்துல ஊர் பக்கம் மாங்காய் நிறைய விளையுது இல்லையா? அந்த மாங்காய் பார்த்து வச்சுக்கங்க. மாங்காய் உங்க காட்டிலேயே மாங்காய் மரம் இருக்குது. போற வழியில மாங்காய் மரம் இருக்குது பார்த்தேன். அந்த தோட்டத்துல அந்த வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். அந்த வீட்டில் அவங்கள வீட்டு நான் போற வழியில பார்த்தோம்ல 2, 3 வீடு இருந்து மாங்காய்லாம் இருந்துச்சு, நான் பார்த்தேன். அந்த மாதிரி மாங்காய் வச்சுக்கலாம். முருங்கைக்காய் ரொம்ப சிறப்பு. முருங்கைக்காய் மருந்து அடிக்க மாட்டேங்க, அதை வாங்கி வச்சுக்கலாம். கவலைப்படாம வந்துச்சுன்னா ஒரு 4, 5 முருங்காய் போட்டு வேக வச்சு கடைஞ்சி எடுத்து குடிச்சிட்டிங்கன்னா இந்த கசப்பு போகுது. அப்புறம் அதுக்கப்புறம் நீர்ப்பயிற்சி பண்ணீங்கன்னா சாபம் வராது, நோவு நீங்கள் சிக்கராக மாறிடலாம். வேணும்னா 4 குழந்தையும் பெற்றுக்கலாம். வேணும்னா 4 குழந்தையும் பெற்றுக்கலாம். சரி, நிறைவு செய்யலாமா? 8:30 போச்சு. இது சந்தேகம் இருக்கா? மீண்டும் நான் காலையில் சந்திப்போம். நன்றி. நன்றி.